கருப்பு சட்டை போடுறதுக்கெல்லாம் ஃபயர் விட்டுருக்காங்க. பார்த்தல தலைக்கு கெத்த. உங்கள் படத்தை வேணுகுன்னு தான் பிஜேபி வம்பிழுத்து தடை செய்கிறது என்பது அத்தனை பேருக்கும் தெரிகிறது. 11 மணிக்கு தீர்ப்பு வருகிறது. 3 மணிக்கு மத்திய அரசின் உச்சபட்ச வழக்கறிஞர் துஷார் மேத்தா ஆஜராகி தடை கோர வேண்டிய நோக்கம் என்ன? ஒரு வார்த்தை இதை வச்சு தான் நீங்கள் விசாரணையில் எப்படி நடந்துக்குவீங்கன்றதை ஊகிக்க முடியும். புரியுதா? இப்போ அதிரடியெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்த கட்சி அவர் உயிரோடு இருக்கும் வரை ஆட்சிக்கு வரவிடாமல் செய்தார் எம்ஜிஆர். சொல்லியிருக்கலாமா தம்பி? ரசிகர்கள் கொண்டாடி இருப்பார்களா? கருப்பு சட்டை போடுறதுக்கெல்லாம் ஃபயர் விட்டுருக்காங்க. பார்த்தல தலைக்கு கெத்த. அப்படி அறிக்கை விட்டுட்டு நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்கள் எதிரியும் உங்களை மதிப்பான். சத்தம் போடாமல் நீங்கள் கிட்டத்தட்ட 4 மாதமாக அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு இவங்களோட அந்த ஜேபிஆர் கூட்டம், அதுக்கப்புறம் ஒரு செங்கோட்டையன் வந்ததுனால நடத்தினார் ஒரு கூட்டம் இல்லையா? என்ன பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு? நீங்கள் போட்டி போட்டு தொகுதிக்கு தொகுதி 15% 20% ஓட்டை கட் பண்ணி திமுகவுக்கு பி டீமாக நீங்கள் மாற போகிறீங்க. இதை வேடி பார்த்துட்டு இருப்பாங்களா? 41 பேர் செத்துருக்காங்க. அதில் ஆளுங்கட்சியோட சதி இருக்குது, பாதுகாப்பு குறைபாடு இருக்குது, கரூர் போலீஸ் அஃபிஷியல்ஸோட இன்வால்மெண்ட் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். வெரி நாட் ரெஸ்பான்சிபிள். சோகமாக வீடியோ போட்டால் உங்கள் பொறுப்பு முடிச்சிருச்சா? என்ன மனிதர் சார் நீங்கள்?